இப்போ நம்ம வந்து பாட்டி வைத்தியம் இன்றைக்கி நம்ம வந்து சித்த மருந்து பாட்டி வைத்தியம்னு நம்ம வீட்டில் சமையலறையில் இருக்க பொருட்களை வச்சே எப்படி சளி இருமல் இருந்தால் அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்றது நம்ம சமையல் கட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம பார்க்க போகிறோம். இதை வந்து 3 நாள் கன்டினியூவாக எடுத்துக்கிட்டால் எப்படியா கொஞ்சம் சளியும் இருமலும் உங்களுக்கு சரியாயிடும். வாங்க பார்ப்போம். இதுக்கு வந்து ஓமம் நான் எடுத்துக்கிட்டேன் 2 ஸ்பூன். எவ்வளோ வேணும் நம்ம பொடி செஞ்சு வச்சுட்டா எவ்வளோ நாளைக்கு வேணாலும் கிடாது. ஓமம், அடுத்து மல்லி, அதுக்கடுத்து கிராம்பு, அடுத்ததான் ஏலக்காய், அடுத்து நான் ஏற்கனவே தட்டி வச்சுருக்க சித்திரத்தை. இது வந்து நம்ம மிக்சியில் அடிக்கல ரொம்ப இதாக இருக்கும், அதனால் ஏற்கனவே நான் வந்து தட்டி 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். அந்த சித்திரத்தை, மிளகு, சீரகம், கொஞ்சம் சோம்பு, இதோட சுக்கு போட்டுக்கிறோம். அப்புறம் வந்து பனங்கல்கண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு அடுத்து சொல்கிறேன் இது எதுக்குன்னு. இப்போ வந்து இதை போய் நான் வந்து மிக்சியில் நல்லா அடிச்சுட்டு வரப்போகிறேன். இப்போ வந்து நம்ம அந்த கஷாயத்துக்கான பொடி அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த பொடியை வந்து காலையிலையும் சாயந்தரமும் 2 டம்ளர் தண்ணி, பெரிய டம்ளர்னாலும் சரி நார்மலான டம்ளர்னாலும் சரி, 2 டம்ளர்னால் இவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்து 2 டம்ளர் தண்ணிக்கு 1 டம்ளர் வர்ற வரையும் இதை வற்ற விடணும். அந்த கஷாயத்தை வற்ற விட்டோடனே அந்த கஷாயத்தை 2 டம்ளர் 1 டம்ளர் ஆக்கிட்டிங்கன்னா அதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் காலையிலையும் சாயந்தரமும் 3 நாளைக்கு தொடர்ந்து குடிச்சா எப்படியா கொஞ்சம் சளி இருமலும் நார்மலாகிடும். ஏன்னா மோசம் வழியாக ரிமூவ் ஆகி வெளியேறிடும். அதனால் நீங்கள் இது வந்து எதுவும் பயப்பட வேணாம். இந்த பாட்டி வைத்தியம் இந்த இது வந்து நல்லா இதாக கேட்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பாருங்கள். 2வது வந்து இதில் வந்து எல்லாமே நம்ம வந்து சமையல் அறையில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம வந்து இதை வந்து பயன்படுத்துகிறோம். இந்த இது வந்து உங்களுக்கு வந்து இருமல் சளி இது வந்து இருக்கிறதுனால இந்த பொடி வந்து கஷாயத்தை வந்து கன்னியூவாக காலைல மதியம் இல்லை காலைல நைட்டு சாயந்தரம் போல் காலைல வெறும் வயிற்றில் குடிக்கணும். அதே அல்சர் இருக்கவங்கன்னா பொடி கொஞ்சம் கம்மியாக்கி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு காட்டுறதுக்கு தகுந்த அப்படி இதனுங்க. இது கூட வந்து இந்த பனங்கல்கண்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டு இதனையில் இந்த பனங்கல்கண்டு இறக்கிட்டு பனங்கல்கண்டு அதில் சேர்த்துக்கணும். பனங்கல்கண்டு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் தேன் கலந்து நீங்கள் காலையிலையும் சாயந்தரம் 3 நாள் கன்னியூவாக சாப்பிட்டிங்கன்னா எப்படியா இந்த இருமல் சளியும் வந்து உங்களுக்கு சரியாயிடும். இந்த இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம், இப்போ வரையுமே யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நான் இவ்வளோ பொடி அரைச்சிருக்கேன். இதை வந்து ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் நான் எடுத்து வச்சுக்கிருவேன். எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ஏதோ இருமல் வந்துட்டாலோ நான் ரொம்ப வருஷமாகவே வந்து எங்கள் பாட்டிவங்க சொன்னதுனால நாங்கள் இதைத்தான் பயன்படுத்திக்கிட்டு வரோம். இருமலுக்காண்டி வெளியில் எங்கேயும் நாங்கள் இதன மாட்டோம். இந்த இதை வந்து நான் இவ்வளோ தான் அடித்து வச்சுருக்கேன். எதுக்குன்னா எங்கள் வீட்டு யூஸ்க்காண்டி இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன இந்த கலக்கிற இந்த பொருள் பூரா உங்களுக்கு கீழே நான் இதில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இதை செஞ்சு பாருங்கள். இது வந்து நல்லா இதாக கேட்கும். இப்போ வரையும் நாங்கள் சளி இருமல் எது வந்தாலும் எங்கள் ஃபேமிலியில் வந்து இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இப்போ வரையும் வேறு எந்த சிறப்பு எதுவும் எடுத்துக்கிறது இல்லை. அதனால் நாங்கள் பயன்படுத்துறதுனால தான் உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறோம். இந்த இதை வந்து நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். ஏன்னா அந்த சளியாக இருந்தாலும் சரி இருமலாக இருந்தாலும் உடனே இதாகிரும். நம்ம வந்து சமையல் கட்டில் இருக்க பொருளை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். வேறு ஒன்றும் பயப்படுற மாதிரி எந்த இதுவும் இல்லை. இது யாருக்கும் ஒவ்வாமல் இதில் இருக்க எதுனாலும் ஒரு பொருள் வந்து யாருக்குனாலும் எனக்கு வந்து அலர்ஜி அப்படின்னா அதை இதனிட்டு நீங்கள் பயன்படுத்துக்கோங்க. அல்சர் உள்ளவங்க மட்டும் கொஞ்சம் கம்மியாக இப்போ நார்மலாக 2 ஸ்பூனுக்கு இவ்வளோது நான் போட சொன்னேன். இதை கம்மியாக இதனிட்டு 2 டம்ளர் தண்ணி வச்சு கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆக்கி அதை காலையில் சாயந்தரம் 3 நாள் கன்னியூவாக சாப்பிட்டிங்கன்னா எப்படியா கொஞ்சம் இருமலும் சளியும் நார்மல் ஆயிரும். ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த இது தானாது. இது சின்ன குழந்தைகளுக்குன்னா கொஞ்சம் கம்மியாக இப்போ ஒரு 2 வயசு பிள்ளைய அப்படி இருக்குது அதுகளுக்கு இப்படி இது இருக்குன்னா 2 வயசு பிள்ளைகளுக்கு கம்மியாக இவ்வளோது போட்டு சும்மா உங்களுக்கு 1 டம்ளர் தண்ணி அப்படியே கொஞ்சம் ஒரு சின்ன அந்த காலத்தில் சொல்லுவாங்க சங்குன்னு, அந்த சங்கில் அளவுக்கு
அரை சங்கு அளவுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குமே இது வந்து நல்லா கேட்கும். சின்ன பிள்ளைகளுக்கும் வந்து 2 வயசு பிள்ளைகளுக்கு. ஏன்னா நீங்கள் வந்து இதை தாராளமாக பயன்படுத்தலாம். இது வந்து நல்லா உங்களுக்கு இந்த மருத்துவம் வந்து இந்த பாட்டி வைத்தியம் வந்து நல்லா இதாக கேட்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து இதை வந்து சப்ஸ்கிரைபன் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. ஏன்னா மறக்காமல் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.